தூய ஆவியின் திரியக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் வழிநடத்தி காப்பதாக. ஆமென். இந்த நாளின் காலை நேர சிந்தனைக்காக யோசுவா 10ஆம் அதிகாரம் 7வது வசனம். உடனே யோசுவாவும் அவனோடு கூட சகல யுத்த மனுஷரும் பராக்கிரமசாலிகளும் கில்காவுக்கு போனார்கள். இந்த கிபியோனர்கள் வந்து கேட்கும் பொழுது மனமிறங்கி யோசுவா அங்கே கீழ்ப்படிந்தவராக, அந்த மக்களுக்கு மனம் இறங்கினவராக செல்கிறான். அன்பின் இறை மக்களே, இதுதான் நேர்மையான ஆட்சியாளரினுடைய தன்மை. தான் அரசாட்சியில் இருக்கும்போது, தான் தலைமை பொறுப்பில் இருக்கும் பொழுது யோசுவா அந்த கிபியோனர்கள் தனக்குள் விரோதமாக பல ராஜாக்கள் கூடி எங்களை அழிக்க யுத்தம் செய்ய வருகிறார்கள், ஆகவே நீர் எங்களுக்கு மனமிறங்கி எங்களை ரட்சித்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதை கேட்டவுடனே அந்த யோசுவா உடனடியாக பராக்கிரமசாலிகளோடு யுத்தத்தின் நடைபெறுகிற அந்த பாளையத்துக்கு செல்கிறார். இன்றைக்கு எத்தனையோ தலைமைகளை பார்க்கிறோம். தலைமையாக இருக்கிறவர்கள், பொறுப்போடு இருக்கிறவர்கள், இறங்கி வந்து உதவி செய்ய வேண்டியவர்கள் இன்றைக்கு அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு பொல்லாதவர்களுடைய, துன்மார்க்கருடைய ஆலோசனைகளை கேட்டு நீதியை செய்யாதபடி, அன்பை செய்யாதபடி, இரக்கத்தை செய்யாதபடி மக்களை மறுதளிக்கிறவர்களாக, மக்களை சீரழிக்கிறவர்களாக, அநீதிக்கு நேராக தன்னுடைய செயலை நடத்துகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அன்பின் இறை மக்களே, இன்றைக்கு ஆபிரகாம் லிங்கன் ஆட்சி காலத்தில் அச்சுறுத்தி கொண்டிருந்த உள்நாட்டு போர், அந்த போரில் பல கடுமையான விமர்சனங்கள் செய்தார்கள். ஆனாலும் சில தவறுகள் ஆட்சியில் நடந்திருந்தாலும் ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் தன்னுடைய உண்மையை, நேர்மையை, நீதியை ஒருபோதும் விட்டு கொடுக்காதவராக இருந்தார். எந்த அளவுக்கு உறுதியாக இருந்தார் ஒரு முறை கூட கூறினார், நிர்வாக காரியங்களில் இறுதி வரை இருக்க விரும்புகிறேன். என்னுடைய பதவிக்காலம் முடியும் போது இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நண்பனை இழந்தாலும் சரி, எனக்கென்று என்னை புரிந்து கொள்ளும் ஒருவன் எனக்குள் இருக்கிறான். நம்முடைய தனிப்பட்ட மதிப்பீடுகள் முக்கியமானவைகள். இன்றைக்கும் கூட எனக்கு தெரிந்த அன்பான ஒரு நபர் ஒருவர் இருக்கிறார். அவர் என்ன செய்வார், தன்னுடைய காரியங்களிலே மிக கவனமாக, செம்மையாக, நீதியாக இருப்பார். நாம் சில பேரை பார்க்கிறோம், நம்மோடு பழகிறவர்களை சுயநல எண்ணத்தோடு, சுயநலத்தோடு தன்னுடைய செயல்களை செய்பவர்களாக காணப்படுவார்கள். தன்னுடைய வேலை என்றால் அதற்கு முதலிடம், தன்னுடைய இனம் என்றால் அதற்கு முதலிடம், இப்படி செய்கிறவர்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த மனிதர் என்ன செய்வார், தேவையற்ற காரியங்களுக்கு, அதாவது தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்கள் பொதுவாக எல்லோருக்கும் உரியவர்கள். இந்த ஆபிரகாம் லிங்கன் யாரை இழந்தாலும் சரி, தன் நண்பர்களை, தன்னுடைய இனத்தை, ஜனத்தை இழந்தாலும் சரி, தன்னுடைய நேர்மையை விட்டு கொடுக்காதவராக இருந்தான். தன்னுடைய நிர்வாகத்திலே உண்மையை, நீதியை நிலைநாட்டுகிறவர்களாக இருந்தான். அந்த யோசுவா அந்த கிபியோனுகளுக்கும் இவர்களுக்கும் விரோதம் இருந்தாலும் அவன் விட்டு கொடுக்காதவர்களாக இறங்கி அந்த பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்த நிலையை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவும் யாரெல்லாம் என்னிடத்தில் வருகிறீர்களோ உங்களுக்கு நித்திய வாழ்வை நான் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட சிந்தையோடு இந்த நாளை நாம் துவங்குவோம். கர்த்தர் இந்த நாளிலும் சிறப்பாக நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமான ஒரு நாளாக இருக்கின்ற இந்த நாளில் நிலாவில் கால் வைத்த ஒரு நாள். அமெரிக்கா அப்பல்லோ என்கின்ற விண்கலம் நிலாவில் கால் வைத்த ஒரு நாளாக இன்றைக்கு கொண்டாடப்படுகிறது. இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கால் வைக்க விருப்பப்படுகிறார். ஆயத்தமா ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். இரக்கமுள்ள கடவுளே, எங்களிலே வாரும், எங்களுடைய வாழ்விலே வாரும், சிந்தையிலே வாரும், செயலிலே வாரும். உம்முடைய அன்பான இரக்கங்களை, கிருபைகளை எங்களுக்கு பெற்றுத்தாரும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உரம் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.